தமிழே வெல்லும். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஓர் இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிய போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். அதே போல் கடின உழைப்போட நீங்கள் வந்து விடாமுயற்சியுடன் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டாப் ஸ்கோர் எடுத்துகிட்டு நல்ல ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, நம்ம இதுவரை வந்து நிறைய, அதாவது 6லேருந்து 12th வரை நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. 12th ஸ்டாண்டர்ட் வரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் ஏ, அதாவது இலக்கணம், இலக்கியம், அதே மாதிரி பார்ட் சி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு தெளிவாக வந்து படிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நிறைய நெருங்கிருச்சு, நம்ம எக்ஸாமுக்கு வந்து நெருங்கிட்டோம். ஸோ நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்க அந்த பாயிண்ட்ஸை வந்து திரும்ப 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 நீங்கள் ரீட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ அதில் கூட வந்து ஆன்சர்ஸ் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு படித்ததை திரும்ப திரும்ப வந்து படிங்க. ஓகேவா? ரொம்ப புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க, படித்ததை தெளிவாக வந்து படிக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேவா? சரி, இதுக்கு முன்னால் 12th ஸ்டாண்டர்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து யார் டாப் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி 87 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்கோர். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகேவா? சரி, அதேமாதிரி பரந்தாமன் அவங்க வந்து 81 ஸ்கோர்ஸ், ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கோர். ரெண்டு பேருமே வந்து டாப்ஸ், அதாவது 90 எபோவ் வந்து எடுத்துருக்கணும் 12th. ஆனால் நீங்கள் நல்ல அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க. மீதம் இருக்கவங்களும் நல்லா அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு ஒவ்வொரு மார்க்ஸுமே வந்து நமக்கு வந்து முக்கியம். அதனால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து படிங்க. எல்லாருமே வந்து நல்லா திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அந்த ஆன்சரை வந்து நோட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் ஏவோட ஆன்சர் டிஸ்கஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இலக்கண குறிப்பு தருக புதுப்பெயல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த புதுப்பெயல் அப்படிங்கிறதோட சரியான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது பண்பு தொகை. அப்போ அந்த புதுப்பெயலை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்? புதுமை கூட்டல் பெயல். அப்போது பண்பு தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொல்லை வந்து பிரிக்கும் போது அது பண்பு பெயரின் அடிப்படையில் அமைந்திருந்தால், அதாவது நிலைமொழி பண்பு பெயரின் அடிப்படையில் அமைந்திருந்தால் அதைத்தான் வந்து நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறோம். பண்பு தொகை அப்படிங்கிறது அதோட விகுதிகள் வந்து மறைந்து வருவது, அதாவது அதோட விகுதி மை அப்படிங்கிறது அதோட பண்பு பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அது மறைந்து வருவது பண்பு தொகை அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு அகர வரிசை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐ, கா, மா, தை, மா, பா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். அப்போ அகர வரிசை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம எதை நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கணும். உயிர் எழுத்துக்கள் அடிப்படையில் முதல்ல வந்து அந்த எழுத்துக்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐ. ஓகே, இது வந்துருச்சு. அதுக்கடுத்து என்னது? வேறு என்ன உயிர் எழுத்துக்கள் இருக்குது? எதுவுமே இல்லை. சரியா? செகண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்களின் அடிப்படையில் கொஸ்டின்ஸை வந்து உயிர்மெய் அடிப்படையில் அந்த எழுத்துக்களை நம்ம வந்து பிரிக்கணும். ஃபஸ்ட்டு என்னது? கா அப்படின்னு இருக்கு. அப்போது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு அந்த அடிப்படையில் கா அப்படிங்கிறது முதல் எழுத்தா? அப்போது இது வந்து 2. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து. அப்போது இத்துன்னு வந்துருச்சா? தை, இத்து ப்ளஸ் ஐ, அப்போ இத்து வந்துருச்சு. அப்போது இது 3. அடுத்து பா வந்திருக்கு. இத்து, இப்பு. அப்போ இப்புங்கிறது 4. அடுத்து இம்மு 5. அடுத்து மாலையே மாசி மார்கழி. அப்போது ரெண்டுமே மாவண்ணா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மாசி இச்சு தான் வந்து முதல்ல வரும் மெய் எழுத்துக்களில். அதுக்கடுத்து தான் இரு வரும். அப்போது சரியான விடை டி ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வினை தொகை. அப்போ காலம் காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதி மறைந்து நிற்கக்கூடியது தான் வந்து வினைத்தொகை. எக்ஸாம்பிளுக்கு வினைத்தொகை அப்படிங்கிறது ஊறுகாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அது 3 காலங்களையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். சரியா? அதுதான் வினைத்தொகை. நெக்ஸ்ட் பார்ப்போமா?
கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை சொற்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு சொல்லின் தமிழ் சொல்லின் அதன் சொல்லின் வளத்தை அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்தும் சொற்கள் தான் இணை சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். 3 வகையான இணை சொற்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் இணை, இன்னொன்று எதிரிணை, 3வது செரி இணை. நேர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சொற்கள் ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும், அது வந்து நேரிணை. எதிரிணை அப்படிங்கிறது எதிரெதிர் சொற்களாக இருப்பது எதிரிணை. செரி இணை அப்படிங்கிறது அந்த சொல்லின் பண்பை வெளிப்படுத்துவதாக இருப்பது செரி இணை அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னது செரி இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரவு பகல் பேரும் புகழும், அப்போ இது வந்து தவறு. செகண்ட் நேரிணை பச்சை பசேல் கண்ணங்கரையில், இது வந்து என்னன்னா ஒரு அதாவது செறிவினை குறிப்பது, ஒரு பண்பினை குறிப்பதாக இருப்பது, அதனால இதுவும் தவறு. 3வது பாருங்க எதிரிணை. எதிரிணை காலை மாலை, கரெக்ட். காலைக்கு ஆப்போசிட் என்னது மாலை. அதே மாதிரி வாழ்வுக்கு ஆப்போசிட் தாழ்வு, அப்போ இது வந்து சரி. அப்போ ஆன்சர் என்னது இணை 3 சரி, 1 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 5வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பிறவினை தொடரை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறவினை அப்படிங்கிறது படித்தான் அப்படின்னா தன்வினை, படிப்பித்தான் அப்படிங்கிறது பிறவினை, மற்றவர்களுக்கு செய்வது தான் வந்து பிறவினை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாருங்க, நிலவன் நல்ல பள்ளியில் படிப்பித்தான், மற்றவர்களை படிப்பித்தான், அதுதான் பிறவினை. நெக்ஸ்ட்டு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது தொடைநயம் காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், கால இத்து வந்து சேமாக இருக்குது, அதுக்கடுத்து ரத்தத்தில் இத்து வந்து சேமாக இருக்குது, அப்புறம் யுத்தத்தில் இத்து வந்து சேமாக இருக்குது. அப்போது ஒரு சீரிலோ இல்லைன்னா அடிகளிலோ 2ஆம் எழுத்து முதல் எழுத்து அளவொத்து இருக்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் என்ன சொல்லணும்? எதுகை அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் என்னது? சி, எதுகை. அடுத்து பார்ப்போமா? வரன் எதிர் சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வரன் அப்படிங்கிறது அதோட பொருள் என்னது? வரன்னா வறுமை, அப்போ அதோட எதிர் சொல். அப்போ கேள்வியை தெளிவாக படிச்சுக்கணும். அதோட சரியான விடை செழிப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 4 சென்டென்ஸுமே வந்து தெளிவாக படிச்சுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர், அது தவறு. செகண்ட், இளங்கோவடிகள் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் சிலப்பதி, தப்பு. இதுவும் காப்பியத்தை, இதுவும் தவறு. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், இது சரியான வாக்கியம். நெக்ஸ்ட் பார்ப்போமா? மயில் போல ஆடினாள் என்ற வரிகளில் அமைந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமை அணி. ஆன்சர் என்னது? ஓமை அணி. அப்போ இந்த ஓமை அணி வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை மற்றொன்றுடன் ஒப்புமைப்படுத்தி உமைப்படுத்தி வந்து கூறுவது தான் வந்து ஓமை அணி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஓம உருபுகளை வைத்து தான் வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஓம உருபுகள் என்னது? போல, புறைய, நிறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று அப்படிங்கிறது எல்லாமே வந்து உவம உருபுகள். அப்போ இந்த வரிகளில் பாருங்க, மயில் போல ஆடினாள், இதுதான் உவம உருபு. அப்போ இதை போல ஆடினாள் அப்படிங்கிறதுனால இதனுடன் உவமைப்படுத்தி சொல்லுவது தான் உவமை அணி. நெக்ஸ்ட் பார்ப்போமா? பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே என்னது? பூவின் பூ மலரும் அமைப்பை வந்து சொல்லியிருக்காங்க. அரும்பு, வி, செம்மல், சருகு அப்படின்னு சொல்லி. அப்போ இதோட சரியான விடை சருகு அப்படிங்கிறது தான் வந்து இதோட பொருந்தாத சொல். ஓகேவா? பூ மலரும் நிலை, அது எல்லாமே. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. பொறுத்துக என்னது? ஒரு ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொல் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்க, டெம்பெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெம்பெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? பெருங்காற்று. செகண்ட் என்னது? லேண்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ் கடல் காற்று, சாரி நிலக்காற்று. அடுத்து சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது கடல் காற்று. அடுத்து வேர்ல்விண்ட் அப்படிங்கிறது சுழல் காற்று. அப்போ ஆன்சர் என்னது? 3 1 4 2. ஆன்சர் வந்து பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அன்னம், அன்னம்
அப்போ இதுக்கான பொருள் என்னது? சோறு. ஓகேவா? அப்போ சரியான விடை சோறு. அதுக்கப்புறம் இந்த அன்னத்தோட சரியான பொருள் என்னது? மேல்வாய். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து சி. 12க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பிழை, மரபு பிழைகள் கேட்டிருக்காங்க. ஒளி மரபு. கூகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூகை அப்படிங்கிறது எப்படி வந்து கத்தும்? குளரும். சரியா? கூகைனா என்னது? குளரும். அப்போ குணுகும் அப்படிங்கிறது என்னது? புறா தான் வந்து குணுகும். அகவும், எது அகவும்? மயில் வந்து அகவும். மயில் அகவும். அலரும், எது அலரும்? ஆந்தை அலரும். ஆந்தை அலரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வேர் சொல்லை வைத்து கட்டளை தொடரை உருவாக்குக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. செய். செய் அப்படிங்கிறது என்ன? கட்டளை தொடர். அப்படி கட்டளை தொடர் அப்படிங்கிறது என்னது? நமக்கு முன்னால் இருப்பவர்களை வந்து கட்டளையிட்டு செய்யக்கூடிய செயலைத்தான் வந்து கட்டளை தொடர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதை வந்து ஏவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? அப்போது இந்த இதில் செய் அப்படிங்கிறத வச்சு இந்த இதில் பாருங்கள் செய்வாய் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு கட்டளை தொடர் கிடையாது, அது கிடையாது. அடுத்து உன்னால் செய்யப்படும், இதுவும் கிடையாது. அடுத்து நீயா அந்த வேலையை செய்தாய், இதுவும் கிடையாது. அப்போ பாருங்க, இதை செய். செய் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஏவல் சொல், ஒரு பகுதியை அடிப்படையாக கொண்ட சொல்லாக இருக்கும். அதுதான் வந்து ஏவல் தொடர், இல்லைன்னா கட்டளை தொடர் அப்படின்னு வந்து கட்டளை சொல் அப்படின்போம். அந்த சொல்லை வைத்து உருவாக்கப்பட்ட சரியான தொடர் வந்து ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து தந்துதவும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? தந்து கூட்டல் உதவும். 15க்கு ஆன்சர் தந்து கூட்டல் உதவும். இந்த ரெண்டுமே வந்து சேமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின். ஆசிரியர் ஆக்கினார் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினில் டவுட் படுவாங்க. ஆசிரியர், ஆசி அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சரியான விடை ஆசிரியர் ஆக்கு. ஆசிரியர் ராக்கு அப்படிங்கிறதா இதோட சரியான வேர்ச்சொல். நெக்ஸ்ட், எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. ஆசிரியர் கவிதையை எழுதுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. தானே அந்த செயலை வந்து செய்கிறார், வேற யாரையுமே வந்து செய்ய வைக்கல. அப்போ தன்னால் செய்யப்படும் செயலை என்ன சொல்லுவோம்? தன்வினை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன்சர் என்னது? ஏ. 17க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? வாழை தோப்பில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வாழை தோப்பில் என்ன சொல்லி? குயில்கள் அலறிக்கொண்ட தவறு. செகண்ட் என்னது? வாழைக்காட்டில் வாழைக்காட்டு, இது தவறு, இந்த இடத்துல தவறு. வாழைத்தோப்பில் குயில்கள் கூவிக்கொண்டு காகங்கள் கரைந்து கொண்டு இருந்தன. கரெக்ட், இதுதான் சரியான விடை. இது என்னது? வாழைக்காடு, இதுவும் தவறு. சரியா? ஆன்சர் சி. விடைக்கேற்ற வினாவை அமைத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான விடை தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம். ஆன்சர் வந்து டி. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்கு எப்பொழுது அமைக்கப்பட்டது? அதுக்கான சரியான விடை என்னது? 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. ஆன்சர் டி. 19க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் 20. கீழ்கண்ட இணைகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே என்னது? வெண்பாவை அடிப்படையாக கொண்ட கேள்வி வந்து கேட்டிருக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? மூன்றடி வெண்பா. மூன்றடி அப்படின்னாலே அது வந்து சிந்தியல் அப்படின்னு வந்து அந்த வேர்டு வந்து வரும். அதுதான் வந்து மூன்றடி வெண்பா. அப்போ ஃபர்ஸ்ட் நேரிசை, இன்னிசை, சிந்தியல் வெண்பா தான் வந்து மூன்றடி வெண்பா. 3 அடிகள் வந்து இருக்கும். 3 அடினா என்னது? இது ஒரு அடி, இது ஒரு அடி, இது ஒரு அடி. சரியா? சரி. நெக்ஸ்ட் என்னது? 4 அடி முதல் 12 அடி வரை இருக்கக்கூடியது என்னது? களி வெண்பான்னு கொடுத்துருக்காங்க. 4 முதல் 12 அடி வரை இருக்கக்கூடியது ஃபக்ட்ரொடை வெண்பா. ஃபக்ட்ரொடை. அதுக்கடுத்து 13 அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் கொண்டது வந்து களி வெண்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபக்ட்ரோடைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து களி வெண்பா. அப்போ 20க்கு வந்து ஆன்சர் என்னது? இணை என்னது? 1 மட்டும்தான் சரி. ஆன்சர் சி. இணை 1 சரி, 2, 3 தவறு. நெக்ஸ்ட் பார்ப்போமா? பொறுத்துக. பொறுத்துக என்னது? ஃபர்ஸ்ட் நீ வந்தாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது? நீ வந்தாய்னா என்னது? அதில் எந்த தவறுமே இல்லை. அப்போ வளாநிலை. அடுத்து வந்து கத்தும் குயிலோசை. அது என்னது?
கத்தும் குயில் அது வந்து வலு வமைதி. சரியா? வலு வமைதி. பிழையாக இருந்தாலும் ஆசிரியர்கள் கூறியதால் பழைய மரபு பிழையை வந்து மீறி அதை வலு அமைதியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போது இது வந்து மரபு வலு அமைதி. குயில் என்ன கூவதானே செய்யும், ஆனால் இங்கே கத்தும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னதுனால அதை நம்ம வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நேற்று வருவான். நேற்று வருவான்னு சொல்லுவோமா, நேற்று வந்தான். அப்போ இது வந்து ஒரு பிழை. கரெக்டாக? அப்போ அது வந்து வலு. மூணாவது என்னது? அவன் அவள் அப்படிங்கிறது படர்க்கை பெயர்கள். ஆன்சர் என்னப்பா? 2 1 4 3. ஆன்சர் டி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு செயல் நடைபெறும் ஓகே ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படையாக வருவது தெரிநிலை வினைமுற்று. இது வந்து கரெக்டு தான். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரியா? அப்போ இது வந்து தவறு. அதுக்கடுத்து என்னது? எழுதுமின் என்பது வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதுமின் அப்படின்னு வந்தால் அது வந்து ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. அடுத்து வியங்கோள் வினைமுற்று விகுதி பெற்றே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அப்போ வியங்கோள் வினைமுற்று அப்படிங்கிறது இது போக ஒருமை பன்மை அப்படிங்கிற வேறுபாடு வந்து அதில் வந்து காணப்படாது, இருக்காது. சரியா? அது போக இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் வரக்கூடிய மூவிடம் ஆகிய எல்லாற்றுக்கும் பொதுவாய் வருவது தான் வந்து வியங்கோள் வினைமுற்று அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போது 1 4 சரி, 2 3 தவறு. ஆன்சர் வந்து ஏ. 22க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்கண்ட வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. வினைமுற்று அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? பொருள் முற்று பெற்ற வினை சொல்லைத்தான் வந்து முற்று வினை இல்லைன்னா வினை முற்று அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போது இதில் இருக்கக்கூடிய வினை முற்று என்னது? திகழ்கிறான். ஆன்சர் பி. சரியா? நெக்ஸ்ட்டு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். எங்கு, யாங்குனா யாண்டுனா என்னது? ஆன்சர் எங்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை. பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இது வந்து என்ன அணி வந்து இதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல் பின்வரும் நிலை அணி. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்று அதன் பொருள் வேறுபட்டு அமைவது தான் வந்து சொல் பின்வரு நிலையணி அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? அப்போ ஆன்சர் சொல் பின்வரு நிலையணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பொறுத்துக. ஒரு ஆங்கில வாக்கியத்துக்கு இணையான தமிழ் வாக்கியம் என்ன? ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்ப்போம். எஸ்கலேட்டர் அப்படின்னு கேட்டிருக்கப்பட்டிருக்கு. அதோட சரியானது என்னது? மின் படிக்கட்டு. செகண்ட் என்னது? லிஃப்ட், மின் தூக்கி. மூணாவது இ மேகசின் அப்படிங்கிறது காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது குறுந்தகடு. இ மேகசின் அப்படிங்கிறது மின் இதழ்கள். அப்போ ஆன்சர் என்னது? 2 3 4 1. ஆன்சர் வந்து சி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் சாய்வு நாற்காலி என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சாய்வு நாற்காலியோட ஆசிரியர் வந்து தோப்பில் முகமது மீரான் அவர்கள். ஆன்சர் வந்து பி. தோப்பில் வந்து ரொம்ப சாஞ்சு உட்காந்துருக்கணும். சரியா? அதுதான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோ. தோப்பில் சாய்ந்து உட்காந்துருப்பாரு. அதுதான் யார்? தோப்பில் முகமது மீரான். சாய்வு நாற்காலி 1997 வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை வந்து குறிப்பது ஆன்சர் தொடர்நிலை. சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு படுத்துவது தான் வந்து தொடர்நிலை அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். பொருள்கோள். பொருள்கோள் அப்படிங்கிறது மொத்தம் 8 வகை வந்து இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு என்னது? என்ன சொல்கிறாங்க? ஆழத்து மேலே குவளை, குளத்துள, வாளின் நெடிய குரங்கு. இச்செய்யுளில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட பொருள்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. செய்யுளில் இருக்கக்கூடிய பல அடிகளில் சிதறி கிடக்கும் செய்யுள் சொற்களை வந்து
பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கொண்டு கூட்டுவது தான் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிதறி கிடக்கிற எல்லா வார்த்தைகளையும் சொற்களையும் கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழிய அப்படிங்கிற சொல்லின் வினை முற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? வாழியன்கிறதுக்கு சரியான வேர் சொல் வாள். ஆன்சர் சி, வேர் சொல். அப்போ வேர் சொல் அப்படிங்கிறது இதுக்கு மேலே அந்த சொல்லை வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற சொல்லைத்தான் வேர் சொல் அப்படின்னு வந்து சொல்லும். இதை வந்து ஒரு முதல்நிலை அப்படின்னு வந்து இது சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் கட்டளை சொல்களாகவே வந்து அமையக்கூடியது தான் வந்து வேர் சொற்கள். நெக்ஸ்ட்டு, பழமொழியால் பெறப்படும் பொருள் காண்க. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட சரியான விடை என்னது? விடா முயற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாசல் என்னும் சொல் கீழ்காணும் எந்த வழக்குடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை மருவு. மருவு அப்படிங்கிறது இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரும் சொற்களை தான் வந்து மருவு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போது சிதைந்து வரக்கூடிய சொற்கள் தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மருவு அப்படின்னு வந்து சொல்லுவோம். மருவி வரக்கூடிய சொற்கள். அப்போது வாயிலை வந்து வாசல் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மருவு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வண்டு, தந்தம், பஞ்சு, பச்சை, கம்பளம் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை பச்சை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவை யாவும் இருக்கின்றன. செகண்ட் என்னது? அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட்டு, அவை யாவையும் இருக்கின்றன, இது வந்து சரி. நெக்ஸ்ட் என்னது? அவை யாவும் எடுங்கள், இது வந்து பன்மையில் தவறாக கொடுத்துருக்காங்க. அவை யாவற்றையும் எடுங்கள், இது வந்து சரி. அப்போ சரியான விடை சென்டென்ஸ் என்னது? 2, 4. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியத்தின்படி எத்தனை உறுப்புகள் உவமையை அமைக்கின்றன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை என்னது? 4. அப்போ 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை, அதுக்கப்புறம் வினையை வேற என்னன்னு சொல்லுவோம்? தொழில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பயன், அதுக்கடுத்து வடிவம், வடிவத்தை மெய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கடுத்து உருங்கிறத நிறம் அப்படின்னு வந்து சொல்லப்படும். அதுதான் வந்து 4 உறுப்புகள். நெக்ஸ்ட், அகர வரிசைப்படுத்தி எழுதுக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே அடிப்படையில் வந்து எழுதணும்னா ஃபஸ்ட்டு பாருங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது? கோமேதகம். கோ, இக்கு ஃபர்ஸ்ட் வருதா? கோவை எப்படி பிரிப்போம்? இக்கு பிளஸ் ஓன் பிரிப்போமா? அப்போ இக்கு அப்படிங்கிறது இது வந்து முதல் வார்த்தை. அதுக்கடுத்து என்னது? நீளம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இத்து, இந்து, அப்போ 2. அடுத்து இப்பு, இம்மு, இப்பு. அதுலேயுமே வந்து இதுவும் இப்பு அடிப்படையில் தான் வந்திருக்கு. ஆனால் பா, பூ. ஓகேவா? அப்போ இதுதான், இதுக்கு அடுத்து தான் இது வரும். அதுக்கடுத்து மரகதம். இப்பு, இம்மு, 5. அதுக்கடுத்து மா, மா, அதுக்கடுத்து தான் இது வரும், 6. அடுத்து முத்து, அடுத்து 7. வைடூரியம் 8. அடுத்து வைரம். ஓகேவா? 9. அப்போ ஆன்சர் வந்து பி. சரியா? நெக்ஸ்ட்டு 37. கீழ்காணும் தொடர்களில் சரியானதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா? சரி, இந்த கேள்வியில் வந்து எதை அடிப்படையில் வச்சு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மற்றும் ஓர், ஒரு ஓர், அது அஃது, இதை வச்சு தான் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு உயிர் எழுத்தை கொண்டு தொடங்கக்கூடிய சொற்களுக்கு முன்னால் நம்ம பயன்படுத்த வேண்டியது ஓர் இல்லைன்னா அஃது. சரியா? அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னால் பயன்படுத்த வேண்டியது ஒரு மற்றும் அது. சரியா? அப்படி பாருங்க, ஒரு அழகிய, அப்போ இது தவறு. ஒரு இரவும், இதுவும் தவறு. அஃது இது சரி, இடத்தில் எதுவும் நடக்க, அப்போ இது சரியானது. அப்போ அஃது நகரத்திற்கு, அப்போ உயிர்மை எழுத்துக்கு முன்னால் என்ன இருக்கணும்? அதுதான் இருக்கணும். அப்போ இதுவும் தவறு. ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் பாருங்க, தொன்மம் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
தொன்மம் பற்றிய கூற்றுகள் இது எல்லாமே 12th ஸ்டாண்டர்டில் இந்த லெசனே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இதோட சரியான கூற்று என்னன்னா, விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது தான் வந்து தொன்மம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன்சர் வந்து டி. 38க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மயங்கு என்ற சொல்லை பகுபத உறுப்பிலக்கண விதிப்படி எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பிரிக்கலாம்? ஆன்சர் வந்து சி. மயங்கு ப்ளஸ் இ பிராக்கெட் இன் ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ. அப்போ இது எப்படி சரியாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இறந்த கால இடைநிலை. சரியா? அப்போது கூவை எப்படி பிரிக்கலாம்? இக்கு ப்ளஸ் ஊ. அப்போது இந்த இக்குக்கு வந்து இந்த ஈ தான் வந்து தேவை. அப்போ இக்கு ப்ளஸ் இ கீ, மயங்கி. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த இன் நமக்கு தேவையில்லை, திரிந்து அது வந்து கெட்டுவிடும். சரியா? அதுக்கடுத்து ஈ கூட்டல் ஆ அப்படிங்கிறது யா. அப்போ மயங்கிய, மயங்கிய. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று இக்குறளில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை என்னது? இல் பொருள் உவமை அணி. இல்லாத ஒன்றை உவமைப்படுத்தி கூறுவது இல் பொருள் உவமை அணி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க. நே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. நேன்னா அதோட பொருள் என்னது? அன்பு. நே அப்படிங்கிறது பொருள் அன்பு. சரியா? இது ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஓரெழுத்து ஒரு மொழியும் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும். தொகா நிலைத்தொடர் 9 வகைப்படும். சரியா? ஆன்சர் வந்து 9. அப்போ அந்த இதன் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், வினையெச்ச தொடர், பெயரெச்ச தொடர், அதுக்கப்புறம் வேற்றுமை தொகா நிலைத்தொடர், உரிச்சொல் தொடர், இடைச்சொற்றொடர், அடுக்கு தொடர், இது எல்லாமே தொகா நிலை தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. சித்திரையான் என்பது எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. சித்திரையான் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருட்பெயர். சரியா? பொருளின் காலப்பெயர். சரியா? காலத்தின் சித்திரை அப்படிங்கிற ஒரு மாதத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறதன் பொருளின் அடிப்படையாக இருப்பதால் இது காலப்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வினையால் அணையும் பெயர் என்பது வினை பெயர்த்தன்மை ஆகி வினையையே உணர்த்தி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நிற்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறு. சரியா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். தொழிற்பெயர் காலம் காட்டாது. கரெக்டு தான், இது வந்து சரி. அடுத்து விளையால் அணையும் பெயர் படற்கைக்கே உரியது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் தவறு. சரியா? அது வந்து மூவிடத்திற்கும், அதாவது தன்மை முன்னிலை படற்கை மூவிடத்துக்கும் உரியது தான் வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்து சொல் என்பது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். இதுவும் சரி. ஆன்சர் என்னது? பி ஆன்சர். 2, 4 சரி, 1, 3 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இது வந்து 5 நிலங்களை பற்றி அதோட காலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்க ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் என்னது? குறிஞ்சி. குறிஞ்சி என்ன சொல்லுவோம்? யாமம்னு சொல்லுவோமா? குறிஞ்சி யாமம். முல்லை அப்படிங்கிறது மாலை. மாலைன்னு இருக்கு, இந்த இடத்த முல்லை. சரியா? முல்லைங்கிறது மாலை. அடுத்து மருதம் அப்படிங்கிறது வைகரை. நெய்தல் அப்படின்னா ஏற்பாடு. அப்போ பாலைனா என்னது? ஆன்சர் பண்ணுங்க. பாலைக்கு என்ன நிலம் அப்படின்னு வரும்? பாலைக்கு வந்து என்ன பொழுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 45க்கு ஆன்சர் என்னது? அப்போ 2, 4, 1, 3. நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே என்னது? வல்லினம் மிகும் மிகா இடங்களை பற்றி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. சரிதான். எழுவாய் தொடரில் மிகுமா? மிகாது. ஓகே. செகண்ட் என்னது? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இதுவும் சரிதான். நெக்ஸ்ட் என்னது? வருமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. வருமொழியில் கிடையாது, நிலைமொழியில். சரியா? நிலைமொழியில் உயர்திணையா அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. இதுதான் வந்து தவறானது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. இதுவும் சரிதான். ஓகேவா? ஆன்சர் அப்போ 46க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட், பயில் தொழில் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து தருக அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. பயில் தொழிலோட இலக்கண குறிப்பு என்னது? வினை தொகை. காலம் கறந்த பெயரச்சம் தான் என்ன சொல்லுவோம்? வினைத்தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், கண்டெடுக்கப்பட்டு உள்ளன பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்னது? கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஆன்சர் பி.
நெக்ஸ்ட் பார்ப்போம். பெயர் பகாபதம் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து வினை பகாபதம். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? பெயர் பகாபதம் அப்படிங்கிறது பெயரின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத சொற்களை பெயர் பகாபதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ பெயர் அடிப்படையில் இருக்கக்கூடியது நீர், காற்று. வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினையின் அடிப்படையில் படி, வாள். அடுத்து இடை அப்படின்னு சொன்னோம்னா தில், மண். அடுத்து உரி பகாபதம் அப்படிங்கிறது நனி, களி. அப்போ 4 3 1 2 4 3 1 2. அப்போ அந்த சைடு இருக்கான்னு பார்ப்போம். ஆன்சர் வந்து சி 4 3 1 2. சரியா? சரி, நெக்ஸ்ட் அழகிய பெண்ணே நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. அதோட சரி, அழகிய பெண்ணே நீ யார் அப்படிங்கிறது நீ யார் அப்படிங்கிறது ஒரு வினா தொடர். வினாவின் அடிப்படையில் கேட்கப்பட்டுள்ள தொடர் அப்படிங்கிறத இது வந்து வினா தொடர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட சரியான விடை வந்து ஆன்சர் சி. செக் பண்ணிக்கோங்க. இதோட சரியான விடை ஆன்சர் சி. 51க்கு சி. சி. நெக்ஸ்ட் பார்ப்போம். 52. காத்திருக்கிறார் என்னும் வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. காத்திருக்கிறார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயராக மாற்றணும்னா காத்திருந்தவர், படித்தார்னா படித்தவர், ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து வினையாளனையும் பெயர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட சரியான பொருள் என்னது? மறைனா என்னது? மான். அடுத்து மறை அப்படிங்கிறது வேதம். சரியா? 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேதம். நெக்ஸ்ட் நோம் என் நெஞ்சே, நோம் என் நெஞ்சே புன்புலத்து அமன்ற சிறியிலை நெருஞ்சி என்ற வரிகளில் காணப்படும் படிமம். இதுவும் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இது என்ன படிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பயன் படிமம் வந்து இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வெறி இலக்கண குறிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொல்லின் இறுதியில் ஈ அப்படிங்கிற ஒரு சொல் எழுத்து முடிந்தால் அது வந்து சொல்லிசை அளபடை. அப்போ அளபடைகள் அப்படிங்கிறது அளபெடுத்தல், நீண்டு ஒழித்தல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2 வகையாக வந்து பிரிக்கிறோம். ஒன்று உயிரளப்படை, இன்னொன்று ஒற்றளப்படை. அந்த உயிரளப்படையில் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. அந்த செய்யுளிசை அளபடை வேறு பெயர் என்னது? இசை நிறை அளபடை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பனிக்காற்று என்ற சொல்லில் அமைந்துள்ள புணர்ச்சி யாது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. பனி, காற்று. அப்போ இதில் வந்து சரியான விடை என்னது? உயிர் முன் மெய். எப்படி இதை வந்து பனி காற்றுன்னு சொல்றாங்க? பனி பிளஸ் காற்றுன்னு பிரிப்போமா? அப்போ இது வந்து நிலைமொழி. நிலைமொழியில் இன்னு பிளஸ் ஈ. அப்போ ஈ அப்படிங்கிறது ஒரு உயிர். அப்போ உயிர் முன். அதுக்கடுத்து காற்று, இக்கு பிளஸ் ஆண் பிரிப்போமா? அப்போ இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து மெய். அப்போ உயிர் முன் மெய். அதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நிகழ்வு மாத்திரை அளவு வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாத்திரை அப்படிங்கிறது ஒரு கண் சிமிட்டும் நேரம் இல்லைன்னா கை சொடுக்கும் நேரம் தான் வந்து மாத்திரை அளவு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஒரு எழுத்துக்களுக்கு வந்து உரிய கால அளவு தான் வந்து மாத்திரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ குறில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு 1, நெடில் எழுத்துக்களுக்கு 2, ஒற்று எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கிறது 1 ப்ளஸ் காண்கிறது 1, அடுத்து இல் அப்படிங்கிறது அரை, அடுத்து ஊன்கிறது 1, மொத்தம் 3 மாத்திரை. ஆன்சர் 57க்கு ஆன்சர் வந்து சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சொல்லத்தக்க செய்தி எவ்வகை தொடர் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இது வந்து கூட்டுநிலை பெயரச்ச தொடர். சொல்லத்தக்க செய்தி அப்படிங்கிறது கூட்டுநிலை பெயரச்ச தொடர். அப்போ கூட்டுநிலை பெயரச்ச தொடர் அப்படிங்கிறது ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் எச்சங்களைத்தான் வந்து கூட்டுநிலை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு வேற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய பாடல், அதுவும் கூட்டுநிலை பெயரச்சம் தான். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்னது? ஒரு புணர்ச்சி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் என்ன? உடல் லோம்பல். உடல் பிளஸ் ஓம்பல் அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? இயல்பு புணர்ச்சி. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் தாய். தமிழ் பிளஸ் தாய். இத் அப்படிங்கிற ஒரு எழுத்து தோன்றுது, அப்போ தோன்றல் விகாரம்.
அடுத்து விற்கொடி, வில் பிளஸ் கொடி, இல் இராக மாறுது, அப்போ திரிதல் விகாரம். நாலாவது மகிழ்ச்சி, மனம் பிளஸ் மகிழ்ச்சி, இம் அப்படிங்கிறது உருவாகுது, சரியா? இம் அப்படிங்கிறது கெடுகிறது, சரியா? அப்போ அது கெடுதல் விகாரம். அப்போ 59க்கு வந்து ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ, 2 1 4 3. நெக்ஸ்ட் சொன்னோர் இலக்கண குறிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. சொன்னோர் அப்படிங்கிறது சரியான இலக்கண குறிப்பு என்னது? வினையாளனையும் பெயர், டி ஆன்சர். நெக்ஸ்ட் கல்லில் நார் உரித்தல் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறதோட சரியான விடை என்னது? அது வந்து செய்யவே முடியாது, நடக்கவே நடக்காத ஒரு செயலை வந்து சொல்றதுனால இயலாத செயல், ஆன்சர் டி. 61ஓட ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சரியான வரிகள் என்னது? புனையா ஓவியம் கடுப்பு புனைவில், ஆன்சர் வந்து பி. இது வந்து பாடல் வரிகள்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு. அப்போ படிக்கும்போது பாடல் வரிகளையும் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும், சரியா? நெக்ஸ்ட் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஆசிரியப்பா 4 வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிதான். அப்போ என்னெல்லாம் வரும்? நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா, இது எல்லாமே ஆசிரியப்பாவின் வகைகள், 4 வகைகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, மாமுன் நேர் ஒன்றி வருவது நேரொன்றாசிரிய தலை, ஓகேவா? அப்போ தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். அப்போ இது வந்து சரி. அப்போ என்னென்னலாம் இருக்குது? நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. நெக்ஸ்ட் ஆசிரியப்பாவில் இயற்சீர் மிகுந்து வரும், பிற சீரும் வரும், சரிதான். பாடலில் அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாத அமைவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்ப்போமா? வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டிகேசி விரும்பினார். இது வந்து விடைக்கேற்ற வினாவை வந்து தேர்வு சொல்லியிருக்காங்க. அப்போ வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட எதில் திளைப்பதையே டிகேசி விரும்பினார், ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சிறுபானாற்றுப்படையை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின், இலக்கணம் அடிப்படையில் வராது. நல்லூர் நத்தத்தனர், ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவற்ற கூற்றுகளை ஆராய்க. இது பழம் அல்ல, இது பழங்கள் அன்று அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அல்ல அப்படிங்கிறது ஒருமை, அன்று அப்படிங்கிறது பன்மை, சரியா? அப்போ இது வந்து தவறு, இது வந்து தவறு, சரியா? நெக்ஸ்ட் எத்துணை பெரிய மரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சரிதான். அடுத்து எத்தனை ஆண்டு பழமையானது, இதுவும் தவறு, ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 1 2 4 தவறு, 3 சரி. அப்போ எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை வந்து குறிக்கும், எத்துணை அப்படிங்கிறது அளவையும் காலத்தையும் குறிக்கும், சரியா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வருவனவற்றுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதோட சரியான விடை என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது உடன்பாடு. உடன்படு அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர், முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது உடன்பாடு. நெக்ஸ்ட் கண்ணை மூடிக்கொண்டு எழுதும் மரபு தொடருக்கான பொருள் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னது? டைரக்ட் கொஸ்டின், ஆராய்ந்து பார்க்காமல் எழுதுவது தான் வந்து கண்ணை மூடிக்கொண்டு எழுதுவதுன்னு சொல்லுவாங்க, ஆன்சர் சி. நெக்ஸ்ட் குறியீடுகளை பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்னது? பெண். பெண்ணா எதுக்கு குறியீடுன்னு சொல்லுவோம்? விளக்குன்னு சொல்லுவோமா? நெக்ஸ்ட் புறான்கிறது நீதி, தராசுங்கிறது சமாதானம், அடுத்து சிங்கம் அப்படிங்கிறது வீரம். 69க்கு வந்து ஆன்சர் சி, 3 1 4 2. நெக்ஸ்ட் தமர் அப்படிங்கிறதோட எதிர்சொல் வந்து கேட்டிருக்கிறாங்க. தமர்னா உறவினர், அப்போ எதிர்சொல் பகைவர். நெக்ஸ்ட் பார்ப்போம். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். நாமக்கல் கவிஞர் அவர்கள் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகின்றார். 71க்கு வந்து ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். முத்திக்கனி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்திக்கனி அப்படிங்கிறது ஒரு உருவக சொல், சரியா? உருவக சொல், ஒன்றை உருவகப்படுத்தி கூறுவது உருவக சொல் அப்படின்னு சொல்லுவோம். நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி, அதோட பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. நோ அப்படிங்கிறதோட ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நோய். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது தமிழ்ல 42 காணப்படுகிறது. அதில் 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், 2 எழுத்துக்கள் மட்டும் குறில் எழுத்துக்கள். அப்போ 2 எழுத்துக்கள் என்னலாம்? நோ மற்றும் தூ.
2 மட்டும்தான் தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய குறில் ஓர் எழுத்து எழுத்துக்கள். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துக. ஒரு இலக்கண குறிப்பு அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? மலைவீல் அருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னது? வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் ஆடுகொடி. ஆடுகொடி அப்படிங்கிறது வினை தொகை. அடுத்து கருங்குவளை அப்படிங்கிறது பண்பு தொகை. அடுத்து பனை பொற்றொடி வந்தாள் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. பொன் போன்ற தொடியுடைய பெண் வந்தாள். அடுத்து பனை மரம் அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை. சரி, இது வந்து இங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 5 3 4 1 2. ஆன்சர் ஏ. 74க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பாருங்க. பார், நினை, கூறு, உணர்த்து சரியான சீர்களை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே என்னது? ஓரசை சீர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு வந்து வரும். நாள், மலர், காசு, பிறப்பு. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் என்னது? எளிது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதோட எதிர் சொல் என்னது? அரிது. செகண்ட் என்னது? ஈதல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஏற்றல். ஈதல்னா கொடுத்தல், ஏற்றல்னா வாங்குதல். அடுத்து அந்நியர் அப்படிங்கிறது உறவினர். எதிர் சொற்கள் அடிப்படையில். இரவலர்னா புரவலர். ஆன்சர் என்ன? 2 3 4 1. நெக்ஸ்ட் உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை? அப்போ அதற்கு இனமான வேறு ஒன்றை வந்து கூறுவது இனமொழி விடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆன்சர் 77க்கு ஆன்சர் டி. அப்போ விடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும் என கூறியது யாரு? நன்னூலார் கூறியிருக்காரு. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை அப்படின்னு 8 வகையாக வகைப்படும். நெக்ஸ்ட் பொருந்தாததை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பொருந்தாதது என்னது? இது வந்து பஞ்சுரப்பன். 5 நிலங்களுக்குமான கருப்பொருட்கள் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ தாளை அப்படிங்கிறது என்னது? பூ. விளரி யாழ். பரதன் அப்படிங்கிறது மக்கள். அப்போ இது எல்லாமே நெய்தல் நிலத்துக்கானது. நெய்தல் நிலத்தோட பண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செவ்வழி பண். இது வந்து பாலை நிலத்தின் பண். நெக்ஸ்ட் பாருங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் இக்குறளில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. வஞ்ச புகழ்ச்சி அணி. ஆன்சர் பி. ஒன்றை புகழ்வது போல பழிப்பது மற்றும் பழிப்பது போல புகழ்வது தான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் கூற்றுகளை ஆராய்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அப்படிங்கிறது அகவற்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட் வெண்பா 5 வகைப்படும். இதுவும் சரி. வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும். இதுவும் சரிதான். ஆசிரியப்பா வகை பாடல் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? சி. அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் அற்ற வாக்கியத்தை வந்து தேர்க. அஞ்சலகம் சென்று அஞ்சல் அட்டை வாங்கி வா. ஆன்சர் என்னது? பி. 81க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாருங்க. உண்பது நாளி உடுப்பவை இரண்டே. தொடை நயம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்னது? ஊன்கிற எழுத்து, அதுக்கப்புறம் ஊன்கிற எழுத்து ரெண்டுமே ஒன்றா வருது. அப்போது ஒரு அடியிலேயோ இல்லைன்னா சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து ஆன்சர் என்ன? சி. 82க்கு சி. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ளது. இத்தொடரில் அமைந்த வேற்றுமை உருபு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னது? ஆன்சர் 7ஆம் வேற்றுமை உருபு. அப்போ இதில் இருக்கக்கூடிய உருபு என்னது? இல். இல் அப்படிங்கிறது இடப்பொருளில் வருகிறது. அப்போ வேறு எங்கே இல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு பயன்படுத்தினா 5ஆம் வேற்றுமையில் வருது. அது நீங்கள் பொருளில் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு கதவு இச்சொல்லில் உள்ள உகரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கதவு அப்படிங்கிற சொல்லில் உகரம் முற்றியல் உகரம். ஆன்சர் ஏ. 84க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் ஐம்பால் பிரித்தெழுதுக. ஐம்பால் அப்படிங்கிற பிரித்தெழுதுனா என்ன சொல்லுவோம்? 5 கூட்டல் பால். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பாடி பாடி குத்தினாலும் பதறு டேஸ் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாமே என்னது? சொலவடைகள். பதறு அரிசி ஆகுமா, சொலவடைகள் இதெல்லாம். நெக்ஸ்ட் பொருந்தாத ஒன்றை தேர்க. வேற்றுமை தொகை, பண்புத்தொகை, அன்மொழி தொகை, இருபெயரட்டு பண்புத்தொகை இதெல்லாமே என்னது?
ஆன்சர் பொருந்தாதது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ இது எது பேஸ் பண்ணி வந்திருக்கு? தொகைநிலை தொடர்களை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னெல்லாம்? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. அப்போ இதுல வராதது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. நெக்ஸ்ட் வழியின் நிலைமையான், வல்லுருவம் பெற்றம், தொடைநயம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே மோனை அடிப்படை சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதையும் இதுவும் சரி. 1 2 3 4 சீர்களில் 1 3 வந்து ஒன்றா வந்திருக்கு. அப்போது இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு, கூளை, கீழ்கதுவாய், மேல்கதுவாய், முற்று மோனை. அப்போ இணை மோனை அப்படிங்கிறது 1 2 சீர்களில் வந்து ஒன்றா வந்துருந்துச்சுன்னா, அப்புறம் பொழிப்பு மோனையில் 1 மற்றும் 3ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் பொழிப்பு மோனை. அப்போ ஆன்சர் என்னது? சி. நெக்ஸ்ட்டு மரபு பிழையான தொடரை தேர்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதோட சரியான விடை என்னன்னு பாருங்க. மரபு பிழையானது பாலை பருகி பின் படுக்கைக்கு செல், அது கரெக்டு. கோழி கூவ பொழுது விடிந்தது, அப்போ இது தவறு. சேவல் தானே கூவும், கோழியா கூவும். கோழி கொக்கரிக்கும். அடுத்து தென்னங்கீறு, இது வந்து கரெக்டு. சிங்கம் ஒன்று முழங்கியது, சிங்கம் முழங்கும், சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஒரு பழமொழி அடிப்படையில் வந்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னது? காலமறிதல். செகண்ட் என்னது? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட சரியான விடை என்னது? உறவு முறை. சரியா? உறவு முறை. சாரி, ஆடிப்பட்டம் தேடு விதை அப்படிங்கிறது என்னது? உழவு, உழவின் அடிப்படையில். சரியா? நெக்ஸ்ட் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இது வந்து காலத்தின் அடிப்படையில் வரக்கூடியது. அடுத்து என்ன? மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது, இது வந்து அறிவுரை. அப்போது 4 3 2 1 ஆன்சர் வந்து சி. 90க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கயிறற்ற பட்டம் போல இவ்வோமை உணர்த்தும் பொருள் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கயிறற்ற பட்டம் அப்படிங்கிறது என்னது? அது வேதனை. சரியா? வேதனை, ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றை முழுமையாக பொருள் உணர்த்தும் தொடர் தேர்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ராமனுடன் லக்குவனும் காட்டிற்கு, இது தவறு. பணிவிடை செய்ய ராமனுடன் லக்குவனும் தவறு. காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான், அதுவும் தவறு. அப்போ சரியான விடை என்ன? லாஸ்ட் ரீட் பண்ணுவோம். ராமனுக்கு பணிவிடை செய்ய லக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான், இது வந்து சரியான தொடர். சரியா? ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் ஏந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வந்து தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 93க்கு வந்து ஆன்சர் ஏந்தி அப்படிங்கிறது வினை எச்சம். தீ அப்படிங்கிறது இத்து பிளஸ் ஈன்னு பிரிப்போமா? அப்போ 1 ஈ இல்லைன்னா ஊ அப்படின்னு இறுதியில் வந்துச்சுன்னா அது வினை எச்சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பொறுத்துக. ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 94க்கு ஆசு கவி அப்படிங்கிறது காலமேக புலவர். அடுத்து மதுர கவி அப்படிங்கிறது அதிமதுர கவிராயர். 3வது சித்திர கவி அப்படிங்கிறது திருமங்கை ஆழ்வார். 4வது வித்தார் கவி அப்படிங்கிறது நாற்காலி ராச தம்பி. ஆன்சர் ஏ. 4 3 1 2. நெக்ஸ்ட் அகரவரிசைப்படி படுத்தி சொற்களை வந்து தேர்க, சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? கந்தி, நெடில், பாலி, மகி, கம்புல், கைச்சாத்து. நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி பாருங்க. கந்தி, கம்புல், கைச்சாத்து, நெடில், பாலி, மகி. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் ஐந்தும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐந்தும் அப்படிங்கிறத இலக்கண குறிப்பு என்னது? முற்றுமை, முற்றுமை. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் நன்கு பேசினான் என்ற தொடர் எவ்வகையை வந்து சார்ந்தது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ என்னது? குறிப்பு வினை எச்ச தொடர். ஆன்சர் பி. 97க்கு ஆன்சர் வந்து பி. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக. இது என்னது? ஒரு தொழிற்பெயர் அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்க கேள்வி. வாழ்க்கை அப்படிங்கிறது என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். செகண்ட் என்னது? புகழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புகழ் அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர். அடுத்து மீன் அப்படிங்கிறது என்னது? மின் தான் மீன் அப்படின்னு வந்து மாறி இருக்கு, அது என்னது? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து ஆதிரையான் அப்படிங்கிறது பெயர் சொல். ஆன்சர் என்னது? 2 1 3 4. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா?
மண்ணரசு என்ற சொல்லில் அமைந்த புணர்ச்சி யாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? மண் கூட்டல் அரசு அப்படின்னு சொல்லுவோமா? மண் அப்படிங்கிறது என்னது? ஒரு மெய். மண் அப்படிங்கிறது மண் கூட்டல் அரசு. இன் அப்படிங்கிற நிலைமொழியோட இறுதியில் இருக்கக்கூடாது ஒரு மெய் எழுத்து. அதுக்கடுத்து வருமொழியோட முதல் எழுத்து உயிர். அப்போ மெய் முன் உயிர். ஆன்சர் பி. 99க்கு ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெருங்கின என்ற சொல்லை பகுபத உறுப்பிலக்கண அடிப்படையில் விதிப்படி எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சரியான பிரித்தறிதல் என்னது? நெருங்கு கூட்டல் இ பிராக்கெட்ல இ இன். ஆன்சர் வந்து டி. ஓகேவா? இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து என்னது? ஒரு இடைநிலை, இறந்த கால இடைநிலை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போது ஈ கூட்டல் ஆ யா அப்படின்னு வந்து வரும். சரியா? நெருங்கின நா இன்னு ப்ளஸ் ஆ இந்த ரெண்டுமே வந்து தேவை. ஓகேவா? இன்னு ப்ளஸ் ஆ அப்படிங்கும்போது நா அப்படி சொல்லி மாறிடும், நெருங்கின. ஓகேவா? சரி, இதுவரை வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் பகுதியில் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் பியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செட் அனுப்பி விடுவோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு செகண்டும் வந்து நமக்கு வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான நாட்கள் தான் வந்து இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.